விருச்சிகம். இப்போ உங்க ஜாதகத்துல சூரியன் உத்திராடம் திருவோணம் இந்த 2 நட்சத்திரத்துல இருந்தால் உத்திராடம் திருவோணம் இந்த 2 நட்சத்திரத்துல இருந்தால் கேட்டை அனுஷம். உத்திராடத்துக்கு கேட்டை, திருவோணத்துக்கு அனுஷம் முடக்கு நட்சத்திரமா வரும். ஸோ இந்த கேட்டையும் அனுஷம் எந்த வீட்டுல வருதுன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக வீட்டுல வருது. சரிங்களா? ஸோ இந்த விருச்சிக வீட்டு அதிபதி யாரு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஸோ முடக்கு அதிபதி யாரு? செவ்வாய். நம்ம வந்து இப்ப ராசி இங்க போய் சந்திரன் விருச்சிக வீட்டுல போயிட்டு சந்திரன் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? விருச்சிக ராசி வந்து முடக்காச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ விருச்சிக வீடு முடக்கு, அங்க போய் சந்திரன் உட்கார்ந்தோம்னா சந்திரன் சொல்ல நம்ம தன்னை சுற்றி உள்ள பெண்கள்னு சொன்னோம், தாயார் சொல்லுவோம், சகோதரிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ வந்து இவங்களால இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு சண்டே சச்சரவு இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டே சச்சரவு வந்து நடந்துகிட்டே இருக்கும் இவங்க கூட. ஆமா, தாயார் கூட சண்டை சச்சரவு, இல்ல வந்து சகோதரி கூட சண்டை சச்சரவு, அப்புறமா சொத்து பிரிக்கிறது இல்ல, பங்காளி சண்டை, இதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து கால புருஷ தத்துவத்துக்கு மேஷமும் ஒரு அதிபதி செவ்வாய் தான், விருச்சிகத்தின் அதிபதியும் செவ்வாய் தான். ஸோ இது 8ஆம் இடமாக வருது இல்லையா? கால புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடமாக வருதுனால இந்த ஜாதகர் இது பிரச்சனையால அசிங்கம் அவமானத்தை சந்திப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவ ஒரு அம்மா இந்த பண்ற பிரச்சனைனால வந்து இந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு தலைக்குனிவு ஏற்படும், அசிங்க அவமானத்தை வந்து இவர் சந்திப்பாரு. இல்ல தன் சகோதரியால, தன்னை சுற்றியுள்ள பெண்களால இந்த ஜாதகர் ஒரு அசிங்க அவமானத்தை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து விருச்சிக ராசி முடக்கானால், விருச்சிகத்துல சந்திர பகவான் போயிட்டு அது முடக்கானால் இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுவே நம்ம லக்னமா போட்டீங்கன்னா, இப்போ லக்ன பாவகம் முடக்கானால், இப்ப நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்து லக்ன பாவகமே முடக்கானால், இந்த விருச்சிக வீடே முடக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப லக்ன பாவமே முடக்காகுது. லக்னம்னா நான் என்ன சொன்னேன்? ஜாதகர்னு சொன்னோம் இல்லையா? லக்னம்னாலே ஜாதகர். ஸோ என்ன சொல்லுவோம், இந்த ஜாதகருக்கு வந்து காலபுருஷத்துக்கு 8ஆம் பாவமா வரும்போது 8ஆம் பாவத்தின் காரகம் என்ன சொல்லுவோம் நம்ம? இப்போ உயில் சொத்து சொல்லும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நம்ம உயில் சொத்து எழுதி வைப்பாங்க இல்லையா? உயிர் எழுதி வைப்பாங்களா? பூர்வீக சொத்தை வந்து உயிரா எழுதி வைப்பாங்க. நம்ம அது பாக பிரிவினை பண்றதுக்காக உயில் எழுதி வைப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனையில வந்து இவர் மாட்டிப்பாரு போயிட்டு. அது வந்து பிரச்சனை இவர் கண்டிப்பாக இவருக்கு ஏற்படும் இந்த ஜாதகருக்கு. அது இல்லாம இவருக்கு வந்து ஒரு ஆயுள் பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஏதாவது நடந்துருமோ, நம்ம ஆயுள் எப்படி இருக்கும், நல்ல ஆயுள் இருக்குமோ, ஒரு ஆயுள் பயம், மரண பயம் வந்து ஜாதகர் எப்போதும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த லக்ன பாவகம் முடக்காகும் போது, விருச்சிக ராசி முடக்காயி லக்னமே அங்க போயிட்டு இருக்கும்போது இந்த ஜாதகர் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிப்பார். ஸோ வந்து விருச்சிகம் வீடு முடக்கானால், விருச்சிகம் வீடு முடக்காகி இப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரிஷபத்துக்கு வந்து விருச்சிகம் வந்து 7ஆம் இடம். ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் பிறந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்து விருச்சிகம் வந்து 7ஆம் பாவமாக வருது இல்லையா? ஸோ இந்த ஜாதகர் வந்து என்ன சொல்லுவோம், வாழ்க்கை துணை கூட எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணையால இந்த ஜாதகர் ஒரு அசிங்க அவமானத்தை சந்திப்பார். எப்பவுமே ஒரு தலைக்குனிவு ஏற்படும். வாழ்க்கை துணை வந்து
எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல எத்தனையோ கப்பிள்ஸ் வந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு இந்த ஜாதகர் அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. இது வந்து இந்த எந்த லக்னம், இப்போ வந்து இப்போ கடக லக்னம்னா கடகத்துக்கு வந்து விருச்சிக எத்தனாம் பாவம் வரும்? 5ஆம் பாவம் வரும். 1 2 3 4 5. இப்போ நீங்க கடக லக்னத்துல பிறந்தீங்கன்னா விருச்சிகம் 5ஆம் பாவமா வரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து குழந்தைகள் குழந்தைகள் வகையில இவருக்கு வந்து எப்பவுமே ஒரு வாக்குவாதம் இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைகள் எப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அடிதடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு அவமான குறைவு ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம என்ன எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எந்த வீடு முடக்கா வருது, அந்த வீடு அந்த லக்ன பாவத்துக்கு எத்தனாவது பாவத்துல வருது அப்படின்னு பார்த்தா அந்த வகையில் இந்த ஜாதகர் வந்து பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து 4ன்னா ஓகே, நம்ம இப்போ 4ஆம் பாவம் இப்போ வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 1 2 3 4 4வது வீடு வந்து விருச்சிக வீடா வரும், முடக்கு வீடு. இப்போ இது விருச்சிக வீடு முடக்கு. நீங்க சிம்ம லக்னத்துல பிறந்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து சுகஸ்தானம் 4ஆம் வீடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அதன் பாவகாரமா சுகஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா? தாயார் சுகஸ்தானம், வீடு வாகனம் வண்டி எல்லாம் சொல்லுவோம். இதுல எல்லாம் இந்த ஜாதகர் தடைகளை சந்திப்பார். இவருக்கு ஒரு சுகபோகம் கிடைக்காது, ஒரு லெஜரா ஒரு வண்டியில வாகனத்துல போய் ஒரு என்ஜாய் பண்ணலாங்கிறது அவருக்கு கிடைக்காது. சொத்து வாங்க நினைப்பாரு, அது அவருக்கு கிடைக்காது. இங்க வந்து செவ்வாய் வீடு இல்லையா, சொத்து வந்து இவருக்கு அதனால வந்து இவருக்கு வந்து பூர்வீகத்துல இல்ல இவருக்கு வந்து சொல்லுவாங்க, ஆமா நம்ம இவ்வளவு நாளும் நம்மளால ஒரு சொத்து வாங்க முடியலையே, நம்மளால ஒரு வீடு வாங்க முடியலையே அப்படின்னு வந்து இந்த ஜாதகர் எப்பவுமே ஏங்கிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பாதிப்பை இந்த அமைப்பு கொடுத்து விடும். இந்த சிம்ம லக்னமா இருந்து 4ஆம் வீடு முடக்கானார். ஸோ நீங்க வந்து எந்த பாவகத்தை கனெக்ட் பண்ணி அந்த பாவகாரத்தை கனெக்ட் பண்ணி எந்த வீடு முடக்கா வருதோ அந்த வகையில் இந்த ஜாதகர் பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் வந்து செவ்வாய்னாலே நமது தானியம் துவரம் பருப்பு. இந்த ஒரு ஜாதக கட்டம் வரைஞ்சிச்சு நீங்க இந்த விருச்சிக ராசி மேல துவரம் பருப்பை பரப்பி அதுல ஒரு அகல் விளக்கை ஏற்றி நீங்க எப்பன்னா அத இந்த ஜாதக கட்டத்தை 9 முறை வலம் வர வேண்டும். உங்கள் முடக்கு தோஷம் நிவர்த்தியாக வேண்டி முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யுங்க. முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நீங்க 9 முறை வலம் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த தானியத்தை வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற தானியத்தோட மிக்ஸ் பண்ணி நீங்க செவ்வாய் ஹோரை செவ்வாய்க்கிழமை பண்ணீங்கன்னா அது வந்து மிக உத்தமம். அது பண்ணிட்டு நீங்க வந்து அப்பவே அன்னைக்கே வந்து நீங்க தானம் கொடுக்கறது மிக மிக உத்தமம். அதோட ரிசல்ட் வந்து அப்போ பயங்கரமா பாசிட்டிவா இருக்கும். இது வந்து ஒரு எளிய முறை தாந்திரிக பரிகாரம் கோவில் செல்ல இயலாதவர்களுக்காக. சரிங்களா? அதற்குண்டான கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னிலம் மதுவனேஸ்வரர் அப்படின்னா கோயில். நன்னிலம் மதுவனேஸ்வரர் ஸோ அப்படிங்கிற கோயிலுக்கு நீங்க எப்போ போகலாம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகலாம். கரணங்களில் பவ கரணம் நடைமுறை நாள் போயிட்டு நீங்க பரிகாரம் பண்ணிக்கலாம். பண்ணீங்கன்னா இதற்குண்டான முடக்கு தோஷம் முற்றிலும் நிவர்த்தி ஆகும். இது நம்ம விருச்சிக ராசி லக்ன நேர்களுக்குண்டான முடக்கு தோஷ பரிகாரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம தனுசு ராசி லக்ன நேர்களுக்குண்டான முடக்கு தோஷமும் பாதிப்பும் பரிகாரம் பார்க்கலாம்.